எபேசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம். சேர்ந்த அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். உள்ளான மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் தியானிச்சுட்டு வர்றோம். இப்போ சொல்லும்போது நான் சொன்னேன், ஆமென், ஸ்தோத்திரம், இது ரட்சிப்பு அப்படிங்கிற ஒன்று மனுஷனுக்குள்ளே என்ன மாற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், அவன் சரீரத்தில் இந்த மாற்றத்தை என்ன செய்யலை, கொண்டு வரலை. வெளிப்படையாக பார்க்குற எதுலேயும் மாற்றத்தை கொண்டு வரலை. ஆனால் ஆவியிலே என்ன உண்டாகிறது? ஒரு மாற்றம் உண்டாகிறது. அதுதான் ரட்சிப்பு. ஆனால் ஆவியிலே ஏற்படுகிற மாற்றம் என்னத்தை கொண்டு வரும்னு சொன்னால், காலப்போக்கிலே வெளிப்படையாய் நாம் பார்க்கக்கூடிய காரியங்களை நமக்கு என்ன செய்கிறது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சால்வேஷன் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் உள்ளே நடக்கிறதுப்பா. ஆவியில் நடக்கிறது எதையுமே வெளியில் பார்க்க முடியாது என்று முற்று பெறுகிற காரியம் கிடையாது. உள்ளே நடைபெறுகிற ஒவ்வொரு மாற்றமும் வெளிப்படையாய் நம்முடைய செயலிலும் நம்முடைய வெளிப்பாட்டின் கிரியைகளிலும் அது வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. அதுக்கு தான் ரட்சிப்பு, அதுக்கு தான் ஆவி. ஆவியுடைய வேலை உள்ளேயே வச்சு எதையும் ஒன்று செஞ்சிட்ருக்கிறது இல்லை. ஆவி நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது. ஆவி நிமித்தமாய் நம்முடைய குடும்பங்கள் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஆவி நிமித்தமாய் நல்ல கவனிங்க, கர்த்தர் ஆவியில் இடைப்படுறது நிமித்தமாக சரீரத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் உண்டாகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், சரீரத்தில் ஏற்பட வேண்டிய சுகம் கூட எங்கிருந்து தான் உண்டாகுது? ஏன்னா ஆவியிலிருந்து தான் உண்டாகுது. அப்போ வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். வசனம் எங்கே போகுது? என் ஆவிக்கு போகுது. ஆவி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அந்த விசுவாசம் உள்ளிருந்து புறப்பட்டு என் சரீரத்தில் நடக்க வேண்டிய வேலை என்ன செய்யுது? கைவதில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன போன வாரம் சொல்லும்போது விசுவாசம் எப்படி துவங்குது, எங்கிருந்து துவங்குது? அது ஒரு கனி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி தான் எதிர்பார்க்க முடியாது? இணைப்பில் இருந்து தொடர்பில் இருந்து வளர்ச்சியின் அடிப்படையில் தான் என்ன உண்டாகுது? நான் சொல்கிறது புரிந்து கொள்ளணும். கனி எப்படி உண்டாகும்? நேற்று செடி வச்சுட்டு இன்றைக்கி கனி என்ன செய்ய முடியாது. அது ஒரு வளர்ச்சி. என்ன வளர்ச்சி உண்டாகுது? அது மெச்சோர்ட் ஆக 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 ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்ன செய்யுது? உண்டாகுது. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா கவனிங்க, ஃப்ரூட்ஃபுல்னஸ் எப்படி உண்டாகுதுன்னு சொன்னால், கனெக்ஷனில் இருந்துட்டாலே இந்த ஸ்பிரிட்டில் இருந்து வர வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றாய் நம்மிடத்துலேருந்து புறப்பட்டு வர ஆரம்பிக்கிறது. முன்பு இப்படி இல்லை இவர், இப்போ காலப்போக்கிலே மாறிக்கொண்டு வருகிறார். இந்த மாற்றம் எப்படி வருகிறது என்றால் வளர்ச்சியின் அடிப்படையிலே வருகிறது. வளர்ச்சி நமக்குள்ளே உண்டாகணும்னு சொன்னால் அதுக்கு என்ன உண்டாகணும்? அதுக்கு வேண்டிய வார்த்தை உள்ளே போயிட்டே இருக்கணும். கைத்தட்டில் நம்ம எப்படி பார்க்கலாம். செடி அவன் நட்டு வச்சுட்டோம், முடிஞ்சிருச்சுங்கிறது இல்லை வேலை. நான் சொல்கிறத கவனிக்கணும். ஏதோ ஒன்று தோட்டத்தில் வைக்கிறீங்க, வச்ச உடனே வேலை அடுத்து தன்னை போல் ஒரு 4 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சிடும்? அது வர வேண்டியது வந்துடும். நீங்கள் 4 வருஷம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்காது? செடியே இருக்காது. இன்றைக்கி நம்ம நினைக்கிற நினைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், வந்துட்டோம்ல சர்ச்சுக்கு, என்ன செஞ்சிடும்? எல்லாமே நல்லா நடந்துடும். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம்ல, எல்லாமே சூப்பராகிடும். செவ்வாய்க்கிழமை வந்துட்டோம்ல, எல்லாமே சூப்பராகிடும். ஞாயிற்றுக்கிழமை வர்றதும் செவ்வாய்க்கிழமை வர்றதும் ஒவ்வொரு நாள் வர்றதும் எனக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றம், என்ன மாற்றம் உண்டாகணுங்கிறத தெரிஞ்சுட்டு போகிறோம். அதை வாழ்க்கையில் அதற்கு இடம் கொடுக்கும்போது வளர்ச்சி அடைகிறோம். கைத்தட்டில் கடமைப்படுத்துங்க பார்க்க. ஏன் சிலரால் இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல தெரியுமா? சின்ன காரியங்களில் கூட வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது இருக்கிறதுக்கான காரணம், உள்ளே போக வேண்டிய வார்த்தை என்ன செய்யலை? போகலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அப்போது நம்முடைய ஆவி மனிதனுக்கு வேண்டிய போஷாக்கை தேவன் நமக்கு தருகிறார். அப்போ ஆவியை குறித்த அறிவு எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கை, கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கை மாறுகிறது எங்கேருந்து தான் மாறுது? ஆவியிலிருந்து தான் மாறுகிறது. அதை அடிப்படையாக அறியக்கூடிய ஞானத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறதற்காய் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதை வெளியில் இருக்கிற பல ஆள் இதை தெரியாத இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஆவி மனுஷங்கிறதையும் அவன் என்ன செய்கிறதில்லை, புரிகிறதில்லை, பார்க்கறதில்லை. ஆவினாலே அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆவி என்ன ஆவி தான்? அசுத்த ஆவி, பேய் பிடிச்ச ஆவி தான் அவனுக்கு தெரியும். வேறு ஆவி என்ன செய்யாது? தெரியாது. அதனால தான் இந்த புரிந்து கொள்ளுதலுக்கு நேராய் அவர்கள் வர முடிகிறது இல்லை. சரி, போன வாரம் நான் சொல்லும்போது சொன்னேன், புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது என்ன செய்கிறது? நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஏஜ் வர வர இது சரீரம் சில மாற்றத்தை பார்க்குதா இல்லையா? ஆமென். தலைமுடி கலர் மாறுது,
தலைமுடி கலர் மாறுது. சிலருக்கு ஆண்கள் இருந்தால் முடி என்ன செய்யுது, ஆண்களுக்கும் கொட்டுது பெண்களுக்கும் கொட்டுது. முடி என்ன செஞ்சிருது, கொஞ்ச நாள் ஆக ஆக ஆண்களுக்கு மொத்தமாகவே என்ன செஞ்சிருது, இருக்க வேண்டிய முடி மொத்தமாகவே கீழே கொட்டிடுது, மொத்தம் வழுக்க தோற்றுறோம். ஏன் வயதாகுது அப்படிங்கிறது எது காட்டுது, நம்முடைய சரீரம் வெளிப்புறமாக நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே காட்டுகிறது. ஆனால் இது வைத்து நம்முடைய ஆவி கிடையாது. ஆவி என்பது அனுதினமும் அது போஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்றால் வயதல்ல ஆவிக்கு. கை வைத்திட சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சரி, சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறத பார்த்துருப்பீங்க. இவர் வயசுக்கு இவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம். அந்த ஆற்றல் உள்ள இருக்குது. அது எப்படி வருது, ஆவி மனிதனிலே வலிமையோடு இருப்பதனால் வரக்கூடிய வார்த்தைகள். இப்போ வார்த்தை வருதுன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், வெளிப்புறமாக எல்லாருமே பார்க்குறோம். எதை பார்க்குறோம், அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்குறோம். எப்படி இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற தலைமை வந்திருக்குது, உள்ளே போக வேண்டிய வார்த்தை உள்ளே போய் ஆவியில் பெற வேண்டிய பலன் வந்து அது வெளிப்புறமாக வார்த்தையாக தீர்மானமாக வெளிப்படுகிறது. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆளெல்லாம் என்னமோ பெரிய சாதனை சாதிச்ச மாதிரி சின்ன வயசுல என்ன செஞ்சிட்டு இருக்குது, போராடி வாழ்க்கையே வெறுத்து போகுது சிலருக்கு. சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சில ஒரு வருஷம் நினைக்கிறேன், ஃபேஸ்புக்கில் நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன், லைஃப் இஸ் போரிங், ஐ வாண்ட் டு குவிட் லைஃப் அப்படின்னு போட்டிருந்தான். அப்படின்னு அர்த்தம், வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போரிங்காக இருக்குது, அதனால் வாழ்க்கையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வயசு இன்னும் கல்லூரியே படித்து முடிக்கல. எதுக்கு சொல்ல வர்றேன், இதை சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதனால தான் வாழ்க்கையை கஷ்டமாக பார்க்குறோம், குடும்பத்தை கஷ்டமாக பார்க்குறோம், பிள்ளைகளை கஷ்டமாக பார்க்குறோம். நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்கிற சில காரியங்களை கஷ்டமாக பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா, நாம் அதற்கு வேண்டிய பலத்தை பெற்றுக்கொள்ளாது இருக்கிறதுனால தான் காரணம். நான் பலனை பெற்றுக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், அந்த ஸ்ட்ரென்த் எனக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் எவ்வளவு கடினமான சவால்களானாலும் எளிதாக அதை நான் மேற்கொள்ளுவேன். ஆமென். நல்லா கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்கூல் லெவல் காம்படிஷன் சொல்லுவாங்க, இது லெஸ்ஸர் ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், அழகாக ஜெயிச்சு வந்துடலாம். அடுத்து என்ன சொல்கிறான்னு சொல்லுங்கள், இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்றான். அப்படின்னு அர்த்தம், பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் சேர்ந்து அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் அதிகம் தேவை. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் லெவல் ஆஃப் ஆமேன் நம்ம அந்த லெவல் கூட 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 இவன் பண்ண வேண்டிய தியாகம் என்ன செய்யுது, கூடுது. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறவன் இப்போ என்ன செய்ய வேண்டியது, பல மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. நான் சொல்கிறேன், வாழ்க்கையின் சவால்கள் தாராளமாக ஏராளமாக பெருகி கொண்டுதான் இருக்கிறது. அப்போ அதுக்கேற்ற விதமாக நம்மை நாம் பக்குவப்படுத்துவதற்குத்தான் இந்த வேத வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். சிலர் சவால்கள் பெருக பெருக என்ன செய்யுதுன்னு சொன்னால் இதை விட்டு விலகி போயிடுது. எதை விட்டு விலகி போயிடுது, வார்த்தையை விட்டு விலகி போயிடுது. சவால்கள் பெருக பெருக வார்த்தையின் மீது இருக்கிற நாட்டம் பெருக வேண்டும். இந்த நாட்டம் பெருகினத்தான் வருகிற சவால்களை எளிதாய் உங்களால் சமாளிக்க முடியும். ஆமென். உள்ள சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம் என்ன இதில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், எவ்வளோ கடினமாக லெகுவை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. சிம்பிளாக பார்ப்பீங்க சில பிரச்சனைகளை. எதெல்லாம் ரொம்ப பாரமாக தோணுதோ அதெல்லாம் ரொம்ப லெகுவாக மாறிடும். இதில் நீங்கள் வளர 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 சில உறவுகளை கூட மெயின்டைன் பண்ண. நேற்று நான் ஒரு ஸ்தோத்திரோட நண்பர் வீட்டுக்கு நான் போயிட்டு நான் திருப்பி வரும்போது பேசிட்டு வந்தேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டுக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அத்தனையோ பேரும் அமைதியாக வாழக்கூடிய நல்ல நிலைமையை தேவன் கொடுத்துருக்கிறார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பாடு மத்தியானம் சாப்பாடுக்கு சாப்பிட்றது உட்காந்து இருக்குது, என் ஹஸ்பண்ட் தான் மட்டன் கறி வச்சார் அப்படிங்கிறாங்க. எப்படி, என் ஹஸ்பண்ட் மட்டன் சமைச்சார். சரி, இந்த கோஸ் யார் வச்சா, மட்டன், இந்த கோஸும் என் ஹஸ்பண்ட் தான் வச்சார். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பமாக சேர்ந்து சமையல் பண்ணியிருக்குது. வரல சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வர்றேன், எவ்வளவு கடினமான நிலைமையாக இருந்தாலும் கூட சில நேரங்கள் இப்படி நடக்கிறது கஷ்டமாக தோணுது நம்ம லைஃப்பில். அது எப்படி சமாளித்து இருக்க முடியும் கேட்குறோம் பாருங்கள். அதை சமாளித்து இருக்கக்கூடிய ஆற்றலையும் சரியான நிலைமைகளையும் சரியான உறவுகளையும் உள்ளான மனிதனிலே ஏற்படுகிற மாற்றம் தான் உண்டு பண்ணுகிறது. கைத்தட்டில் கத்திர மேம்படுத்துங்க பாருங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு அவங்கள நேசி, அவங்களுக்கு ஏதாவது செய்யி, அவங்கள சரிப்படுத்தி, அவங்கள பார்த்துக்கோன்னு சொன்னால் ஒரு நாள் என்ன செய்ய போகிறதே இல்லை, பார்க்க போகிறதே இல்லை. ஏன் அவனை கவனிக்க மாட்டான்னு சொன்னால் நாளைக்கு சமையலே பண்ண மாட்டான்.
ஏன் இனி சோறு கொடுக்க மாட்டேங்கிற மாமனாருக்கு மாமியாருக்கு அவருக்கு இவருக்கு ஏதாவது கேட்டு பாருங்க, உங்கள் அப்பாவை ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்க, நீங்கள் போய் பேசி பார்த்தீங்கன்னா நீ போய் சொல்லிட்டியான்னு நாளைக்கு என்ன செய்ய மாட்டான், கூட கொஞ்சம் பட்னி. இதுதான் இன்றைக்கி இருக்கிற உலகம். ஆனால் வார்த்தை உள்ளே போச்சுன்னா எல்லா எல்கையிலும் ஏற்பட வேண்டிய ஹீலிங்கை தேவன் ஏற்படுத்துகிறார். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அப்போ இது இன்னர் மேன் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானது கிடையாது. உள்ள மாற்றம் வந்துட்டுன்னு சொன்னால் உங்கள் எக்ஸ்டர்னல் லைஃப்பில் மாற்றத்தை நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. அந்த உள்ளான மனிதனில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை தான் தேவன் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கொண்டு வருவாராக. வசனம் சொல்லுது, வெளிப்புறமாக உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைகிறான், வெளியில் அது மாற்றத்தை ஸ்தோத்திரம் கொண்டு வருகிறது. அதே யோவானில் சொன்னேன். இது இப்போ கவனிங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை சொன்னேன். நான் யார்? திராட்சை செடி, நீங்கள் யாரு? கொடிகள். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வான் சொல்லுங்க? மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி அப்படின்னு சொல்லும்போது அதோட ஆவிக்குரிய கனிகள் ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாக வேண்டும் என்றால் வேற எந்த தியாகத்திலும் கனிகள் உண்டாக போகிறதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு காரியத்தை கேட்குறேன். இந்த தப்பாக நான் சொல்லலை, நம்ம பொதுவாக நம்ம பேசுகிறோம், என்ன பேசுகிறோம்? ஆவிக்குரியவங்க ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பார்க்கணுன்னு பேசுகிறோம். நம்மை காட்டிலும் இந்த ஆவிக்குரிய காரியங்கள்னு பேசக்கூடிய எத்தனையோ கூட்டம் இருக்க தான் செய்யுது. பேச்சில் நான் சொல்கிறேன், பெந்தைக்கோஸ்தே சபைகளிலே நம்ம காட்டிலும் பரிசுத்தம் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு பேசக்கூடிய எத்தனையோ கூட்டம் இருக்குது பேச்சில். ஆனால் அதை லைஃபுக்கு ஏன் அப்ளை ஆகலைன்னு சொன்னால் எல்லாமே எங்கே தான் இருக்குது? வார்த்தையில் தான் இருக்குது. வார்த்தையில் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது வாழ்க்கையை மாற்றாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையை மாற்றுகிறது ஆவியிலே ஏற்படக்கூடிய மாற்றம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது வார்த்தை. எந்த வார்த்தை இல்லை, வெளிப்புறமாக பேசிட்டோம், சீர்திருத்தம் பண்ணிவிட்டு என் பிள்ளையை சரிப்படுத்துறீங்க, அவனை சரிப்படுத்துறீங்க, இவனை சரிப்படுத்து, இதெல்லாம் ஒரு நாள் நடக்க போகிறதே இல்லை. நடக்க வேண்டியது இன்னர் ஹீலிங். அந்த ஹீலிங்கை தான் வசனம் ஆவியிலே உண்டு பண்ணுகிறது. கைத்தட்டியில் கத்தனைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, அப்போது இதில் இணைந்து இருக்கிறதுனால கனி உண்டாகும். நல்லா கவனிங்க. அப்போ ஒரு கனியில் ஒரு கனியை தான் போன சண்டே நான் பேசினேன். என்ன சொல்லுங்கள்? விசுவாசம். எங்கேருந்து துவங்குது? அது ஆவியில் இருந்து. இந்த ஆவியிலிருந்து துவங்கக்கூடிய ஒரு கனி தான் என்னது? விசுவாசம். சரி, இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்த காரியங்கள் நான் போகலாம். இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஆவியின் கனியோ என்ன சொல்லப்படுது பாருங்கள். வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். போன வாரம் சொல்லும்போது சரி இது நான் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். இதை சொல்லிட்டு அதுக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. இந்த உணர்வு சார்ந்த அறிவு, அந்த ஐம்புலன் சொல்கிறோம் பாருங்க. பேசிட்டு இருக்கலாம் தொடர்ந்து சொல்கிறது கவனிக்கிறீங்களா? பேசிட்டு ஏன் பேசிட்டு இருக்கோன்னு சொன்னால் ஆவிக்கு விரோதமாக போராடுறது இதுதான் போராடிட்டு இருக்குது. இந்த 5 புலன் தான் போராடுது, வேறு எந்த போராட்டமும் கிடையாது. கண்ணு காது சொன்ன பாருங்க, இது எல்லாம் தான் போராடுது. நல்லா கவனிக்க. சில ரியாலிட்டி இருக்குதே பாஸ்டர், அது ரியல் தானே அப்படின்னு கேட்கலாம். நல்லா கவனிக்கணும். இப்போ பாருங்கள், சண்டை வந்துருச்சு. இப்போ பார்க்குறேன், அதை என் காதால் கேட்குறேன், சண்டை போட்டுட்ருக்குறோம், அது ரியல் தானே. அதை பார்க்கக்கூடாதுன்னா எப்படி? நான் சொல்ல புரிஞ்சுடணும். கவனிக்கிறீங்களான்னு சொல்கிறத நான் சொல்கிறது என்னென்னா, அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுக்கு வலிமை கொடுக்கறதா அல்ல, அதை காட்டிலும் என் ஆவியிலே ஒரு பலன் இருக்கிறது. அந்த சண்டையை ஜெயித்து சமாதானமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும். சில ஆள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதையவே இழுத்துட்டு போது பாருங்கள். எப்போ வரைக்கும் பேச மாட்டேங்கிறீங்க? நேற்று நடந்த சண்டையை எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு. நீ அன்னைக்கு சொன்ன, இன்றைக்கி சொன்ன, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னேன் இல்லை அப்படிங்கிறது. அந்த சின்ன பிள்ளை பெரிய ஆளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது இப்போது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த எண்ணங்கள் நல்லா கவனிக்கணும். நடந்தது உண்மை. நான் பேசும்போது இன்னும் அதிகம் தான் நான் பேசுவேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் அந்த காரியங்கள் ஆழமாக நம்ம பேசலாம். ஏன் இந்த மாம்சம் அப்படிங்கிறது இருக்குது, அது ரியாலிட்டி, அது இல்லைன்னு சொல்லலை. கண்ணில் பார்க்குறது இருக்குது, காதில் கேட்குறது இருக்குது. ஆனால் இது சொல்லுகிற நிஜத்தை காட்டிலும் தேவன் வார்த்தையிலே சொல்லியிருக்கிறது அதிக நிஜமானது. ஆமென் சொல்கிறீங்களா மாட்டீங்களா? என் சரீரத்தில் கவனிங்க. இப்படி ஒருத்தர் சொல்லுவார், அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தர் சொல்லும்போது சொல்லுவார், வலிக்குது பிரதர் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னால் அவர் வலிக்கலைன்னு சொல்லு அப்படிம்பாரு. அது சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது முரட்டு வைத்தியம். அவர்கிட்ட போய் ஐயா சர்ச்சுக்கு வர்றவர் தான், நல்ல விசுவாசி, நல்ல தகப்பு மறித்து போனார். ஆரம்பத்துலேயே என்ன சொல்கிறேன், அப்போது அவர் ஐயா தான் கூப்பிடுவாங்க, வயதான ஐயா. என்னையா
என்ன ஐயா ஒரே உடம்பு வலியா? என்ன நீ வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிற? விசுவாசி வலிக்குதுன்னு சொல்லலாமா? விசுவாசி என்ன சொல்லக்கூடாது? வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அது இல்லை விசுவாசம். நல்லது புரிஞ்சுவிடணும். வலி இருக்கிறது ரியாலிட்டி. ஆனால் வலியை காட்டிலும் சுகத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறது இன்னும் அதிகமான ரியாலிட்டி. கைத்தறி இலக்கத்திரப்படுத்துங்க பார்க்க. அல்லேலூயா. கடன் இருக்கும்போது கடனே இல்லைன்னு சொல்லு அப்படின்னு எப்படி நம்ம சொல்லிக்கிடலாம்? நமக்கு நல்லது தான் அது. நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு கடனே இல்லைன்னு சொன்னால் நமக்கு நல்லது தான். ஆஹா பிரச்சனையே இல்லையாப்பா, எவனுக்கும் கொடுக்கவே வேண்டாமே அப்படிங்கிறலாம். ஆனால் அது இல்லை ரியாலிட்டி. கடன் இருக்கிறது உண்மை. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நம்புவதற்கு ஏதும் இல்லாது இருந்த பொழுதும் அவன் என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். புலன் என்ன சொல்லுது? நம்ப விடாதபடி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்யுது? பேச மாட்டேங்கிறீங்களே. என்ன சொல்லுது? நீ உனக்கு நீ கிளவேன். நம்ம பாஷைப்படின்னு சொல்லணும். நம்ம பாஷைப்படி சொல்ல என்ன சொல்? நீ கிளவேன். நீ யார்? கிளவி. கிளவனும் கிளவியும் எப்படி பிள்ளை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்கிறேன், விசுவாசம் என்ன செஞ்சதுன்னா கிழவனையும் கிழவியையும் வாலிப வயதுக்கு கொண்டு போய் பிள்ளையை பெற்றுக்கொள்ள வச்சது. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். நம்ம ஃபெய்த் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிட்லேருந்து டெவலப் ஆகுது. எப்படி ஃபெய்த்துங்கிறது ஸ்பிரிட்லேருந்து டெவலப் ஆகுதோ அதே மாதிரி தான் அன்பும் உங்களுடைய ஆவியிலிருந்து துவங்குகிறது. இன்றைக்கி நான் அந்த அன்பை தான் கொஞ்சம் பேச போகிறேன். சரி, இது அன்பு ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லும்போது சொல்லப்படுது பாருங்க. அன்பு ஆவியின் கனியோ அன்பு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ என்னது? அன்பு. ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு காரியத்தை புரிந்து விடணும். இப்போ ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. ஒரு நேச்சர் எனக்குள்ளே இருக்குது. ஏற்கனவே என்ன நேச்சர் இருக்குது? இந்த புலன் சார்ந்த அறிவில் இருக்கிற ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட பின்பும் எது தொடரக்கூடாது? இது இந்த 5 விதமான உணர்வுகள் சொல்லுகிற அறிவின்படி நான் நடத்தப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு எனக்கு என்ன மாற்றத்தை கொடுத்துருக்குதுன்னா, இதெல்லாம் பார்த்து நீ நம்பாத. அது இருந்தாலும் அவைகளின் மேலேயும் அதிகாரமுள்ள ஒரு தேவன் உனக்காக இருக்கிறான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் நீங்கள் பார்த்தாலும் சரி, இப்போ நீங்கள் வர வேண்டிய ரியாலிட்டி என்ன தெரியுமா? பார்த்து பார்த்து வாழ்க்கை வாழ்ந்தேன், இனி பார்த்து பார்த்து வாழ்க்கை வாழ போகிறது இல்லை, நம்பி நம்பி வாழ்க்கை வாழ போகிறேன். ஏமே கிறிஸ்தவ ஜீவியம் என்ன ஜீவியம்? விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியம்னா என்னது? பார்க்காததை நம்புகிற ஜீவியம். பார்க்காததை நம்புறதுன்னா எப்படி? உண்மையிலேயே எல்லாமே உண்மைதான், ஆனால் நான் நம்புகிறேன் இந்த உண்மையை மாற்றக்கூடிய இன்னொரு உண்மையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் அவற்றை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறேன். என்னால் கவனிங்க. தேவனாலே பிறந்திருக்கிறோம். மறுபிறப்பு அப்படிங்கிறது என்னது? தேவனாலே பிறந்திருக்கிறோம். தேவனாலே பிறந்திருக்கிறோன்னு சொன்னால் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், ஐ அம் பார்ன் ஃப்ரம் த womb ஆஃப் காட் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அதனுடைய மூல பாஷைகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனாலே பிறந்தவர்கள்னு சொல்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில் உள்ள அர்த்தத்தை பார்த்தா தேவனுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். என் நேச்சரெல்லாம் யாருடைய நேச்சராக தான் இருக்க முடியும்? கைவத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இந்த கனெக்ஷன் உண்டாகிறதுனால என்னுடைய ஆவியிலே அவருடைய ஆவி ஏற்படுத்துகிற தாக்கத்தினாலே ஒன்றும் மாறுது. என்ன மாறுது தெரியுமா? என் புலன் சார்ந்த அறிவிற்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவங்கள் நாளாக நாளாக குறைஞ்சு இதை முற்றிலும் என் ஆவியின் அடிப்படையில் நான் நடத்தப்படுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கும் போதெல்லாம் கவனி. ரட்சிக்கப்பட இது ஒரு சரியான விசுவாசிக்கு இதுதான் நடக்குது. இதான் நடக்கணும். இது வரைக்கும் நடக்கணும், இனிமேல் நடக்கும். கவனிங்க. என்னென்னா, ரட்சிக்கப்படுற வரைக்கும் இது நான் ஃபுல்லாக டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு. எது டாமினேட் பண்ணிட்டு இருந்துச்சு? இது 5 விதமான உணர்வுகள். ஆனால் ரட்சிப்பு என்பதுக்கு அப்புறம் எது நான் டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது? ஆவி. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு ஒன்று பார்த்துட்டு ஒன்று சொல்லும்போது ஆவி சொல்லுது, அதை நம்பாத, அது இல்லை, வசனம் என்ன சொல்லுதுன்னு பாரு, அதை கேளு, அதுதான் உனக்கு நடக்கும். காதில் ஒன்று கேட்குறீங்க பாருங்கள், அதை கேட்கும்போது காது சொல்லுது இல்லை இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆவி சொல்லுது இல்லை அதை கேட்காத. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரதமான ஒரு யுத்தம் எப்போ நடந்துகிட்டு இருக்குது? எப்போ நடக்குது சொல்லுங்கள்?
கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்டு வந்தோடனே முடிஞ்சிடுறது கிடையாது. சாகர வரைக்கும் இந்த யுத்தம் இருக்குது. எந்த யுத்தம்? இதை நம்புறதா அதை நம்புறதா? இதில் ஒழுங்கா ஆவிகளை சரியா ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிற ஆட்கள் நான் சொல்ல நிதானித்து ஆவியை தான் தீர்மானிப்பார்கள். அந்த தீர்மானம் தோல்வியா ஒரு நாளும் இருக்க போகிறது கிடையாது. கைத்தட்டி திறமைப்படுத்துங்க பாருங்க. ஏன் மிஸ்கைட் ஆயிடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த டெசிஷன் மேக்கிங்கை சில நேரங்களில் சென்ஸ் படி பண்ணிடுறோம். நல்லா கவனிக்கணும். நான் ஜோமன் நல்லா கவனிக்கணும். சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறோம் பாருங்க, அப்படியே போயிட்டே இருந்தேன். ஆனால் ஏன்? கர்த்தர் தானே எல்லாம் செஞ்சார். நல்லா கவனிக்கணும். சில நேரங்களில் நம்முடைய கண்களிலே தெளிவாய் தோன்றுகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சார் நம்ம நினைக்கிறோம். இருக்கீங்களா? கண்களில் தெளிவாக தோன்றது கர்த்தர் செய்கிறது கிடையாது. எனக்கு தடையே இல்லாமல் எல்லாமே சரியாக நடக்குதுனாலும் கர்த்தர் செய்கிறது கிடையாது. எது தேவனாலே அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குதுங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த புஸ்தகம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கர்த்தர் அப்ரூவ் பண்ணுறாரு. கைத்தட்டியில் கர்த்தரை எடுத்துங்க பாருங்க. இப்போ சில காரியங்கள்லாம் சொல்கிறோம் பாருங்க, எனக்கு கவனிங்க. சில நேரங்களில் சில காரியம் செய்யக்கூடாத காரியத்தை கூட நம்ம செஞ்சு முடிச்சுட்டு எங்களுக்கு லகுவாக நடந்துச்சு. அதனால் யார் தான் செஞ்சு முடித்தா? சொல்லுங்கள். தேவன் தான் செஞ்சு முடித்தார். அல்லேலூயா. நான் சொல்ல தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள் இது வரையிலும் எந்த காரியத்தில் இருந்திருந்தாலும் நான் யாரையும் பர்டிகுலராக ப்ளேம் பண்ணி பேசுகிறது நம்முடைய பழக்கம் அல்ல. வசனத்தை தான் நான் சொல்கிறேன். கவனிங்க. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன கிடையாது? பேசுங்க. பங்கு இல்லை, சம்பந்தம் இல்லைன்றாரு. நம்ம பங்கையும் சம்பந்தத்தையும் ஏற்படுத்திட்டு அதற்கு பின்பதாக கர்த்தரே ஒரு வழியை விட்டாரே, ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னு சொன்னால், வார்த்தை சொல்லுது முதலியே நீ என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை வச்சுத்தான் தீர்மானத்தை எடுத்துருக்கணும். எதுவுமே ராமன் சொல்கிறீங்க. கர்த்தர் தானே வழியை விட்டார். கர்த்தர் ஒன்றையும் தடுக்கலையே. எதையாவது தடுத்திருந்தாருன்னா நான் சொல்லியிருப்பேனே. நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒருத்தரையும் தடுத்துட்டு இல்லை. கர்த்தர் ஒருத்தரையும் கழுத்தை பிடிச்சி என்ன செய்யலை? பேச மாட்டேங்கிறீங்க பாருங்கள். தள்ளவும் செய்யலை. வார்த்தையினாலே நடத்தப்படும்படி நம்மை வைத்திருக்கிறார். கைத்தட்டியில் கர்த்தரை பயன்படுத்துங்க பாருங்க. கழுத்து பிடிச்சி சொல்லியிருந்தா நம்ம பிள்ளைகளில் எங்கே உட்காந்துருக்கோம்? இப்போது எங்கேயும் போயிருக்காது. சர்ச்சில் நடக்குதுப்பா, உட்காந்துருக்கணும். கர்த்தரை பிடிச்சி கொண்டு உட்கார வச்சுருப்பார். அவர் அதை செய்யலை. வார்த்தையை தான் சொல்கிறாரு. உனக்கு என்ன செய்ய? உன் ஆவி மனுஷன் போதிக்கப்படுறதுக்கு இதுதான் வழி. அதையும் நீ என்ன செய்ய? பின்பற்றுன்னு உங்கள் வசனத்தினால உள்ளத்தில் போதிச்சுட்டு இருக்கிறார். கைவிதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கவனிங்க, இந்த கனி உள்ளே இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. சரி, அப்போ இந்த சென்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கிறது ரியாலிட்டி. ஆனால் அதை காட்டு ரியல் தேவனுடைய ஆவியிலிருந்து வரக்கூடிய காரியம். சரி, கவனிங்க. ஆவியின் கனியோ என்னது? அன்பு. இந்த அன்பு அப்படின்னு சொல்லும்போது ஸ்தோத்திரம், இது எங்கிருந்து துவங்குகிறது? ஆவியிலிருந்து. மாம்ச பிரகாரமாய் வருகிற அன்பு ஒரு நாள் அது என்ன செய்ய போகிறதில்ல, லாங் ரன்னுக்கு நிற்க போகிறதே கிடையாது. கடவுளுடைய விருப்பம் என்னன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் எந்த அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கணும்னு விரும்புகிறார் தெரியுமா? அவருக்குள்ளே என்ன அன்பு இருந்துச்சோ அந்த அன்பினால நிரப்பப்பட்டிருக்கணும்னு விரும்புகிறார். அவருக்குள்ளே இருந்த அன்பு அப்படின்னு சொன்னால் அந்த அன்பிலே எந்த குறையும் எந்த பிழையும் எந்த மாசும் இல்லவே இல்லை. கைத்தடியில் கதிரமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. தெய்வீக அன்பு, ஆவியின் கனி அப்படின்னு சொல்லும்போது அன்பு. இந்த அன்புன்னு சொல்லும்போது தெய்வீக அன்பு. இந்த அன்பை குறித்து நான் சொல்கிறேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்கிற விதம் எப்படி தெரியுமா? எப்படி அவர்களை தேவன் பார்ப்பாரோ அப்படி தான் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு பர்சனலைஸ்டு பண்ணி நீங்கள் பார்க்குறது இல்லை. ஒவ்வொரு மனுஷனையும் எனக்கு பிடிச்சவன், எனக்கு பிடிக்காதவன், எனக்கு விரும்பினவன், எனக்கு விரும்பாதவங்கிறது கிடையாது. ஒவ்வொரு கடினமான மனுஷனை பார்க்கும் போதும் எப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா, இவரை தேவன் எப்படி பார்க்குறாரு அப்படி தான் நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். இதுதான் தெய்வீக அன்பு. அன்பு ஆவியிலிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் மனுஷர்களை பார்க்குற பார்வையே மாறிடும். நல்லா கவனிங்க. எந்த மனுஷனையும் பார்க்குற பார்வை மாறிடும். வசனம் தான் சொல்லுது, ஆவியின் கனின்னு சொல்லுவோம் மற்றவர்களை பார்க்கிற விதம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. வார்த்தை உள்ள போக 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 எப்படி விசுவாசம் வெளியே வருதோ அதே மாதிரி வார்த்தை உள்ள போக 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 எதுவும் வெளியே வரும் தெரியுமா? எனக்கு கவனிங்க. எது வெளியே வரும்? பேச மாட்டேங்கிறீங்களா? என்ன வரும்? அன்பு வெளியே வரும்.
அன்பு வேணும், அன்பை நான் வெளிப்படுத்தணும், அன்பே இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை எங்கே அப்படின்னா, இந்த வார்த்தை உள்ள இல்லை. வார்த்தை உள்ளே போயிட்டா அன்பு தன்னை போல வெளியே வந்துடும். அன்பு ஆவியின் கனிகளிலே ஒன்று. கைத்தடிக்க மேம்படுத்துக்க பார்க்க. எப்படி இவ்வளோ நேசிக்கிறாங்க, எல்லாரையும் நேசிக்கிறாங்களே. எப்படி நேசிக்கிறாங்க? வார்த்தை உள்ளே இருக்குது, கனி வெளியே வருது. டிவைன் லவ். நான் சொன்ன பாருங்க, அகப்பே அப்படின்னு சொல்லுவோம். காட் கைண்ட் ஆஃப் லவ். தேவன் நேசிக்கிற விதமான அன்பு இந்த அன்பு. இந்த அன்பில் குறை இல்லை, பிழை இல்லை. ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம். சில காரியங்களை நீங்கள் நம்ம கவனிக்கலாம், பின்னால் நான் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். இந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்தோத்திரம், மிகப்பெரிய ஃபோர்ஸ். நீங்கள் எதனாலேயும் மாற்ற முடியாத, எதனால் மாற்ற முடியும் தெரியுமா? அன்பினாலே மாற்ற முடியும். எவ்வளோ கவனிங்க, தேவனுடைய சுபாவம் தான் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். எப்படி? நீ நல்லவனாக இருந்தாலும் அவர் இப்படி தான் இருக்கிறாரு, கெட்டவனாக இருந்தாலும். நான் சொல்கிறேன், கவனிங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். 1 யோவான் 4:16 வாசிங்க. 1 யோவான் 4:16 ஆமென். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். கடவுள்கிட்ட அன்பில் மாற்றம் கிடையாது. நேற்று என்ன நேசிச்சாரு, இன்னைக்கு என்ன நேசிக்கலன்னு சொல்லல ஆண்டவர். அன்பாகவே, சொல்லுங்களேன் கொஞ்சம், அன்பாகவே நேற்று இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிறாரு, இன்னைக்கும் இருப்பார். அவருடைய அன்பு என் செயல்களின் அடிப்படையிலே மாறுகிற அன்பு கிடையாது. ஒரு காரியத்தை நான் கேட்குறேன், அப்படி செயல்களின் அடிப்படையில் மாறுகிற அன்பாக இருக்குமா இருந்தா என் பாவத்துக்காக மன்னிக்கிறதற்கே அவர் அன்பை செலுத்தியிருக்க முடியாது. சொல்ல கவனிக்கிறீங்களா? நான் எப்படிப்பட்டவன் என் மேலே அன்பு கூறணும்னு தேவன் தீர்மானம் பண்ணுவார்ன்னு சொன்னால் நிச்சயமாகவே என் பாவங்களுக்காக அவர் மறிக்க துணிந்திருக்க மாட்டார். என் பாவங்களுக்காக மறிக்க அவர் துணிந்திருப்பார் என்றால், நான் சொல்கிறேன், நான் பாவியாக இருக்கும் போதே என்னை நேசித்தவர் நீதிமானாக மாறினதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக தான் என்னை நேசிக்க போகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு நல்லா கவனிக்கணும், ஒரு மிகப்பெரிய குற்றத்தில் மாட்டிட்டாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் ஒரு குற்றவாளி, அவனுக்கு முட்டுக்கு முட்டி தட்டி, அவனை முட்டிக்கு முட்டி தட்டவும், அவனை ஜெயிலே போட்டு அங்கேயே வைத்து இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் தண்டனை என்ன உண்டோ அதை கொடுத்து அவனுக்கு நீங்கள் செய்யவும் சொல்லிட்டு வருவீங்களா? என்ன சொல்லிட்டு வருவீங்க? எப்படியாவது ஏதாவது அவன் செஞ்சது தப்பு தான், ஆனால் என்ன செய்யுங்க, இந்த நிலைமை எதில் வருதுன்னா அன்பினால தான் வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாவிகளாக இருக்கையிலே நம்மளை நேசிச்சிருப்பாருன்னா, அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களை மாற்றப்பட்ட பின்பு அன்பு குறைகிறது இல்லை, அன்பு பெருகி இருக்கிறது. கைத்தட்டில கடமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்போ கவனிங்க, அதே பிள்ளை ஜெயிலுக்கு போக வேண்டிய பிள்ளை, பிரச்சனை பண்ண பிள்ளை வெளியே வந்தாச்சு, இந்த பிரச்சனைலாம் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? அவரை குறித்து இன்னும் என்ன செய்ய போகுது? அன்பு கூடும். அப்போது ஒரு விதமான மனசில் கஷ்டம் இருந்திருந்தாலும் நேசிச்சிருக்கோம், ஆனால் இப்போது மிகவும் அதிகமாக நேசிப்போம். வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய சுபாவத்தை அறியணும்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அன்பாகத்தான் இருந்தார், இன்றைக்கும் எப்படி தான் இருக்கிறாரு? அன்பாகவே தான் இருக்கிறார். எப்படி என் மேலே அந்த அன்பு, எனக்கு மேலே அன்பு செலுத்துறதுக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன்? என்கிட்ட எந்த ஒரு பாசிட்டிவான நல்ல காரியமும் கிடையாது. வசனம் சொல்லுது, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில், ரோமர் சாப்டர் 5ல், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் அவர் என்னை நேசிக்கும் போது. How I was, நான் எந்த நிலைமையில் இருந்தேன்? என் மேலே தேவன் அன்பு செலுத்துகிற அளவிற்கு என்னிடத்தில் என்ன காரியம் இருந்துச்சு? என்னிடத்துல தேவனை நான் இருக்கிற அளவிற்கு அவ்வளவு நல்லவனா, நான் அவ்வளோ சிறப்பான ஆளாக, நாம் அவ்வளோ பெஸ்ட்டான காரியம் நமக்குள்ளே இருந்துச்சா? எந்த குறையுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது இருந்துச்சா? இல்லை. வசனம் சொல்லுது, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில், அவன் சொல்கிற வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். அங்கே இருக்குது, ரோமர் 5:6, 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அன்றியும் நாம் எப்படி உடல் இருக்கும் பொழுது, பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து என்ன செய்தான்னு சொல்லுங்க, அக்கிரமக்காரருக்காக. அன்பு எப்படி வெளிப்பட்டிருக்கு தெரியுமா? யாருக்கு வெளிப்பட்டிருக்கு அன்பு? அக்கிரமம் செஞ்ச நமக்கு வெளிப்பட்டிருக்குது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை தேவன் நேசிக்கும் போது நாம் யாராக இருந்தோம்? அக்கிரமக்காரராக இருந்தோம்.
அக்கிரமணம் என்னது? என்ன சொல்லுங்க? அக்கிரமணம் இருக்கிறதுலே கேடுகட்ட செயல். அதெல்லாம் யார்கிட்ட தான் இருந்துச்சு? பேச மாட்டேங்கிறீங்களே. நம்மக்கிட்ட இருந்துச்சு. நம்ம அவர் அந்த நிலைமையில் என்ன செஞ்சார்? நேசித்தார். யோசிங்களா நண்பை. நம்ம சில நேரம் கிடைச்ச ஆடலாம் ஒரு வார்த்தை சொன்னாலும் என்ன செஞ்சிருது? அப்படியே எல்லாமே டாப் டு பாட்டம் மண்டையிலிருந்து கால் வரைக்கும் என்ன செய்யுது? ரத்தம் அப்படியே சல்லுன்னு ஓடுது. எதுக்கு? பிபி கூடி ஹார்ட்டில் ரொம்ப அதிகமாக பம்ப் பண்ணுது. அப்போ எதுக்கு? டென்ஷனில். நீ எப்படி என்ன செய்யலாம்? பேசலாம். நீ எப்படி என்னைய சொல்லலாம்? நீ எப்படி வார்த்தையை பேசலாம்? நீ எப்படி இதை பண்ணலாம்? நல்லா கவனிங்க. நமக்கெல்லாம் தோத்திரம் அப்படி ரியாக்ட் பண்ணுறோம் பல நேரங்களில். வசனம் சொல்கிறது, எதிரியாக இருக்கும் போதே, அக்கிரமத்தில் இருக்கும் போதே. அதான் சொல்ல, அக்கிரமம் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு காரியமோ ஒரு நல்ல காரியம் சொல்கிறதுக்கு என்ன இருந்து? ஒன்றும் கிடையாது. அக்கிரமம் அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதே நமக்காய் அவர் மரித்தார். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை என்ன செய்வான்? ஒருவன் மறிக்க துணிவான். நல்லா கவனிங்க. நல்ல ஆளுப்பா அப்படின்னா கூட இன்னைக்கு நாட்டில் யாரும் மறிக்கிறா? உனக்கு பதில் நான் செத்துறேன்னு யாரும் ஜாக போகிறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். வசனம் சொல்லுது, அப்படி கூட ஒருவேளை செஞ்சால் நடந்தால் நடக்கலாம். என்னையை விட்டுருங்க, என் பிள்ளையை விட்டுருங்க, என்னையை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிற எத்தனையோ தாய் இருக்குது, தகப்பன் இருக்குது. ஆனால் கவனிங்க, நாமோ பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்தார்? அன்பு. எந்த அன்பு சொல்லுங்க? பாவியாய் இருக்கும்போது என்னை நேசிச்ச அன்பு. அக்கிரமத்தில் இருக்கும்போது என்னை நேசிச்ச அன்பு. எந்த விதமான நற்செயலுமே எனக்குள்ள இல்லாதிருந்த பொழுது என்னை நேசித்த அன்பு. அந்த அன்பு 10ஆம் வசனம் சொல்லுகிறது. கவனிங்க. 10ஆம் வசனத்தில், நாம் தேவனுக்கு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து, தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில். சத்துருன்னா என்ன அர்த்தம்? சண்டைக்காரன். ஆப்டா சொல்லப்போனால் இனிமி, எதிரி. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்குது. எப்படி பிடிக்குது? எனக்கு சண்டை போட்டானே அவன், என்னை எரிஞ்சு பேசினானே அவன், என்னை துக்கப்படுத்தினானே அவன், என்னை வெட்கப்படுத்தினானே அவன், என்னை என்னெல்லாம் செஞ்சான் அவன், அவனுக்கு முன்னாடி ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இது ஒரு பயங்கரமான ஒரு எண்ணம் நமக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட நம்மை அவர் என்ன செஞ்சாரான்னு சொல்லுங்க? நேசித்தார். ஆவியிலிருந்து அன்பு வருதுன்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? எதிரியும் கூட நேசிக்க வைக்கிற அன்பு. அந்த அன்பு கைத்தட்டல கத்திரமைப்படுத்துங்க பார்க்க. அல்லேலூயா. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதுதான் ட்ரூ லவ். நல்லா கவனிங்க. சில ஆட்கள் இந்த அன்பினாலே செயல்பட்டாங்க. நல்லா கவனிக்கணும். அவங்க அறிந்தோ அறியாமலோ கடவுளுக்கு இடம் கொடுத்ததினாலே ஆவியானவர் அவர்களை அப்படி நடத்தினார். நான் பலரை சொல்ல முடியும். உதாரணமாக நம்ம நாட்டிலே எத்தனை பேர் வந்து வேலையை செஞ்சாங்க, ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்த ஆட்கள். நம்மளை மாதிரி ஆளாக இருந்தால் கர்த்தருக்காக சகித்தாங்கிறத காட்டிலும் அன்பு, தேவனுடைய அன்பு அவங்க உள்ளத்தில் ஊற்றப்பட்டதுனாலே அதை செய்தார்கள். எத்தனை பேரை இயேசுநாதரை காரி உமிழ்ந்த ஆள் மாதிரி எத்தனையோ மிஷினரி மாதிரிகளில் காரி உமிழ்ந்த ஊர் தான் நம்ம ஊர். இன்னும் நமக்கு பேசினாலே நமக்கு என்ன செய்யுது? பேச மாட்டேங்கிறீங்களே. ஒரு வார்த்தை பேசினாலே எப்படி பேசலாம்? பேசுனது யார்? பேசுனது யார்? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் பேசினாலே நமக்கு என்ன செய்ய முடிய மாட்டேங்குது? கேட்க முடிய மாட்டேங்குது. ஆனால் அவ்வளவு கடினமான நிலைமையை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அன்பு அவருடைய பார்க்கிற விதத்தையே மாற்றி அமைத்தது. கைத்தட்டல கத்திரமைப்படுத்துங்க பார்க்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சத்துருக்களாய் இருக்கையில் தேவன் நம்மை நேசித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். லுக் சாப்டர் 6 verse 35ல கவனிங்க. 6:25 6:35 6:30. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் என்ன செய்யுங்கள்? கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும்? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இந்த கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கத்தானே பாஸ்டர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னார். நல்லா கவனிக்கணும். இந்த கைமாறு கருதாமல், நல்லா கவனிங்க. ஒரு சில லட்ச ரூபாயை கொடுத்துட்டு, நல்லா கவனிக்க, நான் சொல்கிறத கவனிக்கணும். ஒரு சில லட்சத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன பிரச்சனை? ஒரு 2 வருஷம் கழித்து, பாஸ்டர் பணம் வர மாட்டேங்குது அப்படின்னார். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் ஆண்டவர் கொடுக்கத்தானே சொல்கிறாரு அப்படின்னாரு.
அப்போ நான் வசனத்தை சொன்னேன், நல்லா கவனிக்கணும். கைமாறு கருதாமல்னா திருப்பி வேண்டான்னு நினச்சிட்டு செஞ்சுருக்கணும். அப்படி தான் சொல்கிறது. இப்படி நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா எப்படி கடன் கொடுங்க? பேச மாட்டேங்கிறீங்க பாருங்கள். அப்படின்னு அர்த்தம், திருப்பி எனக்கு கொடுக்கவே வேண்டாம், நீ வச்சுக்கோ அப்படி கடன் கொடுத்தீங்கன்னா கொடுங்க. ஆனால் ஒருத்தருக்கும் 50 ரூபாயை கொடுத்துட்டு என்ன செய்ய வைக்கிறது இல்லை, திருப்பி வாங்காமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன செய்கிறது இல்லை, மனசு விடுறது இல்லை. உள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நிறைய வச்சுருக்கீங்களா? நிறைய பேருக்கு கொடுங்க. எப்படி கொடுக்கணும்? திருப்பி வேண்டவே வேண்டாம்ப்பா, நீ நல்லா இரு அப்படின்னு கொடுங்க. உள்ளே சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, அன்பு அப்படிங்கும்போது உன் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்ய ஸ்நேகி. இப்போ இன்னும் உள்ளே இருந்து லவ் அன்பு வரும்னு சொன்னால் நல்லா கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் தெரியுமா? என் ஆவியிலிருந்து வெளிப்படுகிற அன்பு எல்லாரையும் அப்படி பார்க்க வைக்குது, எல்லாரையும் நேசிக்க வைக்குது, என் எதிரியை கூட என்னை நேசிக்க வைக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவன் பார்வைக்கு நான் எதிரியாக தோண்டுகிறேன், நான் அவனை நேசிக்கிறதுனால அவன் எனக்கு எதிரியே கிடையாது. கைத்தட்டல கத்திரப்படுத்துங்க வாங்க. புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு யாரும் கிடையாது. பேச மாட்டேங்கிறீங்களே? அப்படின்னா தான் உன் சத்துருன்னு பேசணும். எனக்கு சத்துருவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தேவனுடைய ஸ்பாவத்தில் நிரம்பி இருக்கிறவனாக இருக்கிறேன். உன் பார்வைக்கு வேணால் நான் சத்துருவா தெரியலாம், ஆனால் என் பார்வைக்கு அவன் நீ யாரு கிடையாது, சத்துரு கிடையாது. என் உள்ளத்தை அவருடைய அன்பினாலே தேவன் நிரப்பி இருக்கிறான். கைகளை தட்டில கத்திரமைப்படுத்துங்க பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆமென். அப்போ நம்ம அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கணும். குடும்பங்களுக்குள்ளும் சரி, நம்முடைய எல்கையிலும் சரி, நாம் காண்பிக்கிற அன்பு நல்லா கவனிங்க. இந்த கைமாறு உதவி செய்கிறதுனாலே வருகிற அன்பு அல்ல, வேதம் சொல்லுகிற அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொன்ன உடனே நீங்கள் நினைக்கக்கூடாது அன்பாகவே இருக்கிறான்னு அர்த்தம் நான் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு செக்கில் ஒரு 10 லட்சம் எழுதி கொடுத்துட்றாரு. அப்படி யாருக்கும் எழுதி கொடுத்துட்டாரா? நம்ம அன்பு அதுதான். நான் கூப்பிட்ட உடனே ஆளாக எனக்கு என்ன செய்கிறாரு? பேச மாட்டேங்கிறீங்களே? எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஏசு எங்கே வந்து நிற்பார்? என் வீட்டில் வந்து நிற்பாருங்க. அதுதான் அன்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அது இவர் சொல்கிற அன்புன்னு தெரியுமா? நான் எப்படிப்பட்டவனா, உன் சூழ்நிலை உன் தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உன்னையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் தேவன் காண்பிக்கிற அன்பு. கைத்தட்டல கத்திரமைப்படுத்துங்க வாங்க. நம்ம பக்கம் நல்லா கவனிக்க. எப்பயுமே உன் பக்கத்தில் நீ என்னைய எப்படி பார்க்குறியோ அதுக்கு எனக்கு சம்மந்தமே. ஏன்னா உன் பார்வையை நான் என்ன செய்ய முடியாது. நல்லா கவனிங்களேன். யாருடைய பார்வையாவது நீங்கள் மாற்றி அமைக்க முடியுமா? யாரையாவது நீங்கள் திருத்திட முடியுமா? இது ரெண்டையுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை செய்யலாம். என் ஆவியிலே தேவன் அன்பை ஊற்றி இருக்கிறார். நீ என்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்லை, நான் தேவன் உன்னை பார்க்கிற விதமாகவே உன்னை பார்க்கிறேன். கைத்தட்டையில் கதனமை படுத்துக்க பார்க்கலாம். சண்டைக்காரனை கூட அப்படி பாருங்க. சண்டைக்காரனையே அப்படி பார்க்கணும். வீட்டில் உள்ள ஆளை எப்படி பார்க்கணும்? இன்னும் அன்பா பார்க்கணும். வரல சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் தான் சொல்லுது, எதிரியவே அப்படி பாருன்றாரு. சத்துருக்களை சிநேகியுங்கள். உன்ட எதிரி சண்டை போடுறான்னா உண்மைதான். நல்லா கவனிங்க. சில நேரங்களிலே நாம் செய்யாத காரியங்களை கூட தவறாக புரிந்து கொண்டு நம்ம இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? ஆமென். சண்டை வர்றதுக்கு காரணமே தேவையில்லை. அழகாக சண்டை வருது இப்போலாம். ஏன்னா ஒன்றுமே பேசாமல் இருந்தாலும் மனசில் என்ன செய்யுது? இப்படி யோசிச்சிருப்பாங்களோ அவங்க, இப்படி நினச்சிருப்பாங்களோ அவங்க, அது போதும். எதுக்கு? சண்டைக்கு. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த காரியத்தை வச்சே எதிர்ப்பு தெரிவித்தா கூட நாம் செய்ய வேண்டியது தெரியுமா? ஆவியிலே இருந்து கனிதான் வெளிப்படும், அது அன்பாக வெளிப்படும். கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பேர் எப்படி? விசுவாஸ். அடுத்து என்ன பேர்? பேச மாட்டேங்கிறீங்களே? அன்பானவங்க. இந்த அன்பானவங்க பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஆவியிலே இருந்து கனிகளாய் வெளிப்படக்கூடிய அன்பினால் தான். கைத்தட்டல கத்திரமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசித்து காண்பிச்சேன் அன்னைக்கு. இப்போ கவனிங்க. இன்னைக்கு இல்லை குடும்பம், வீடு, பிள்ளைகள், இவங்களுக்குள்ளெல்லாம் இந்த அன்பு உண்டாகணும். எந்த அன்பு தெரியுமா? ஃபிசிக்கலாக மேலோட்டமான அன்புனா அது மாறும். அது எதிர்பார்க்கிற அன்பு. அது நல்லா கவனிங்க. கல்யாண வீட்டுக்கு போய் செய்கிறீங்க, மொய் செய்கிறீங்களா செய்யலையா? நம்மளாம் செஞ்சுட்டு தான் சாப்பிட்டு வருவோம். நம்ம நல்லவங்க தானே.
பொதுவாக நம்ம சும்மாவும் என்ன போவோம், போய் செய்வோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், முடிந்ததை செய்கிறோம், பார்த்துட்டு வர்றோம். எப்படி செய்யணும் தெரியுமா? போய் அவங்க திருப்பி என்ன செய்வாங்க. முதல் நம்ம பிள்ளைகள் சிறுசாக இருந்தால் திருப்பி செய்வாங்க, நம்ம பிள்ளைகள் பெருசாக இருந்தால் என்ன செஞ்சுருக்காங்க. இதான கான்செப்ட். நான் சொல்ல சரியா தப்பா? இதை வச்சு தான் செய்கிறோம். செஞ்சதுக்கு ரிட்டர்ன் இல்லை, திரும்பி ரிட்டர்ன் எதிர்பார்த்து செய்கிறது, இதை வச்சு தான் கொடுக்குறோம் நம்ம அன்பு, அந்த அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு என்ன தெரியுமா? ஆவியிலேருந்து வருகிற அன்பாக இருக்குன்னு சொன்னால் நல்லா கவனிங்க. எதிர்பார்த்து செய்கிறது அல்ல, அது வீட்டுக்குள்ளேயும் கிடையாது, வெளியிலையும் கிடையாது. நான் உன்னை நேசிக்கிறேன், நேசத்தின் வெளிப்பாடாக இதை நான் உனக்கு செய்கிறேன். கைத்தட்டில் கதவை எடுத்துக்கமா. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, நான் லெட் மீ பி ப்ராக்டிக்கல். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வீட்டில் குடும்பத்தில் அவங்க செய்ய வேண்டிய சில காரியத்தை செய்யாட்டா கூட நீங்கள் செய்கிறது தான் என்னது? வரமாட்டீங்க பார்த்தீங்களா? அது வராது பாசன்றீங்களா? ஆவியிலிருந்து துவங்குகிற அன்பு அந்த அன்பு தான். மனைவி மாறு சில காரியத்தை செய்யவே மாட்டேங்கிறாங்க, ஆனாலும் நான் செய்கிறத செய்கிறேன் என்று செய்கிறீங்க பாருங்கள், அதுதான் என்னது? அன்பு. அதுதான் உள்ளிருந்து துவங்குகிற அன்பு. நீ செய்யலை அதனால் நானும் செய்ய மாட்டேன், நீ பேசலை அதனால் நானும் பேச மாட்டேன், நீ இப்படி பண்ணுற அதனால். இது எதிர்பார்த்து செய்கிற காரியம். நீ எப்படி பண்ணுறியோ அப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், நீ எந்த விதத்தில் என்னை அப்ரோச் பண்ணுறியோ அதே விதத்தில் நான் அப்ரோச் பண்ணுறேன். சில நான் ஃபோனில் பார்த்துருப்பீங்களா, ஹலோ அப்படின்னு இவங்க என்ன செய்வாங்க, திரும்ப அதே சவுண்டு மாறிடும். இவங்க அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அங்கேருந்து வர்ற சத்தம் இவங்க என்ன செஞ்சிருது? இவங்க சத்தத்தையே மாற்றிடுது. மாற்றுதா இல்லையா? இன்னும் புரியாத மாதிரி செய்யாத மாதிரி பேசுகிறீங்க பாருங்கள். ஒரு ஆள் எந்த டோனில் நம்மகிட்ட பேசுகிறாங்களோ அந்த டோனுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அதுதான் நம்முடைய நேச்சராக இருக்குது. ஆனால் ஸ்பிரிட் லெவலிருந்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள் எப்பயுமே எதையும் எதினாலும் ட்ரிகர் பண்ணப்படுறது கிடையாது. கைத்தட்டில் கத்தனைப்படுத்துங்க. அல்லேலூயா. கைவதற்கு சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ அன்புனா கோபமே வரக்கூடாதா பாஸ்டர்? கோபம் வசந்த சொல்கிறேன், அதையும் சொல்கிறேன். எந்த அளவிற்கு அது இருக்கும் நல்லா கவனிக்கணும். அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். அதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சில ஆளெல்லாம் ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை பூரா என்ன செய்கிறது? ஏதோ ஒரு சின்ன வார்த்தை தான் பேசியிருப்பாங்க, அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து அது என்ன செய்கிறது? அப்படியே நேற்று சொன்னில்ல, முந்தானத்தை சொன்னில்ல, அன்னைக்கு நடந்துச்சுல்ல, இன்றைக்கி நடந்துச்சுன்னா ஒரு வருஷத்தை என்ன செஞ்சிடுறது? அவனையும் வேலை செய்ய விடாமல், வீட்லேயும் வேலை இல்லாமல், கடைசியில் ஆக மொத்தம் பிள்ளைகள் என்ன செய்யுது? இது ரெண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குது? என்னதான் நடக்குது இந்த வீட்டுக்குள்ளே? அதுங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, புரிகிறது இல்லை. அன்பு அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், புரிந்து கொள்ள வைக்கிறது. ஆவியிலிருந்து அன்பை வெளிப்படும் என்றால் நீங்கள் வெற்றியாய் வாழ்வீர்கள். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், வசனம் சொல்லுது, உன் போதனை கிடையாது யாரையும் மாற்றுறது, உன் அன்பு தான் எல்லாத்தையும் மாற்றுன்றேன். கைத்தறியில் கதவைப்படுத்துங்க பாரு. சில ஆள் நம்ம வீட்டில் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்குது? நம்ம அப்படி பண்ணிட்டோம்னா, நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா, நம்ம இதை பண்ணிட்டோம்னா, நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் இதை பண்ண, நீ செஞ்சதெல்லாம் தப்பு, நீ எதையுமே சரியாக செய்ய மாட்டேங்க, நீ என்னத்தை எடுத்தாலும் என்ன செய்யாது? விளங்காது அப்படின்ட்டா அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது? விளங்குறதும் விளங்காமல் போயிடும். கொஞ்சமாவது ஏதாவது காசு வந்துருக்கும் அதிலிருந்து. நீ சொன்ன வார்த்தை என்ன செஞ்சிருச்சு? விளங்கக்கூடியதையும் விளங்காததான் மாற்றிட்டு. உள்ள சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது அது இல்லை. அன்பு என்ன செய்யும் தெரியுமா? இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும். போதனை சொல்லாது. வீட்டுக்குள்ளே நல்லா கவனிக்கணும், வீட்டுக்குள்ளே போதனைன்னு வந்துட்டாலே அங்கே என்ன செய்யாது? வேலை செய்யாது. அன்புக்கு அங்கே இடமே கிடையாது. போதிக்கிறதுக்கு இடத்த வச்சிருக்காரு, போதிக்கிறதுக்கு எதை வச்சிருக்கிறாரு? வசனத்தை வச்சிருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே எதுதான் விளங்கி வரணும்? அன்பு தான் பெருகி வரணும். உடனே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில ஆட்கள் இப்படி போதனை பண்ணுறோம் இதெல்லாம் கவனிங்க. ரட்சிக்கப்படாத கணவனாக இருந்தால் கூட போதனை பண்ணுன்னா கோயில் பக்கமே என்ன செய்ய மாட்டான். நீ பண்ணுற போதனையே எவ்வளோ மோசமாக இருக்குது, அங்கே இன்னொருத்தர் நின்று பேசினா அவர் எவ்வளோ மோசமாக இருக்கும். விளக்குதா? இப்படித்தான் பல ஆத்ம விசுவாசிகளை, ரட்சிக்கப்படாத பல ஆட்களை அழிச்சிட்டு இருக்கிறோம். நீ சொல்கிறதே காது கொடுத்து என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. ஆனால் உங்கள் பாஸ்ட்னா இதுக்கு மேலெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிற அளவுக்கு என்ன செய்யுது? போதனை யாரையும் ரட்சிப்புகளை என்ன செய்யாது.
அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். போதனை வீட்டில் கிடையாது, வீட்டில் அன்பு தான். கைதட்டில் கதிராகப்படுத்துங்க பாருங்க. நல்லா கவனிங்க. தவறாகவே செய்யட்டுமே, அன்பை வெளிப்படுத்துங்க. அதுதான் கிறிஸ்து செய்த அன்பு, கிறிஸ்து காட்டின அன்பு. அதுதான் எதிர்ப்பு. நல்லா கவனிங்க. நீங்க நினைக்கிறதையே செய்யல, வேற விதமா செஞ்சுட்டு இருக்கிறார். வசனம் சொல்லுது, நாம தேவன் நினைச்சது என்ன செய்யல. பேச மாட்டேங்கிறீங்களே. தேவன் நினைச்சதை செஞ்சீங்க, நாம செஞ்சோம் கிடையாது. ஆனாலும் பேசிச்சார. இன்னும் சொல்றேன், சில நேரங்களில் நம்ம தீர்மானங்களை தவறாத்தான் எடுத்துட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் ஆனாலும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்காரு. அல்லேலூயா. நான் எவ்வளவு உனக்கு ஆவியில் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அதை கேட்காம நீ உன் மாம்சத்தின் பிரகாரமாக தீர்மானம் எடுத்து விட்டாய். உனக்கு பார், ஏதோ ஒன்றை செய்கிறேன்னு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரா? செய்யலை. நாம் எடுத்த தீர்மானத்தின் விளைவாய்த்தான் சில பிரதிபலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தேவன் எதையும் தீமையாக நமக்கு என்ன செய்யலை, செய்யலை. எதுவும் ஏற்றுக்கொள்கிறீங்க? வசனம் சொல்லுது, அன்பை வெளிப்படுத்துங்க. அன்றைக்கி நான் வாசித்து காண்பிச்சேன். 1 பேதுரு 3:2 வசனம் சொல்லுகிறது, 1 Peter chapter 3 verse 2 போதனையின்றி மனைவிகளை என்ன நடக்கையினாலேயே என்ன செய்யுங்கள், ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். பேச்சு சில ஆள் போதிச்சு 1 பேதுரு 3:2 போதிச்சு வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணிடுது. நான்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் அப்படி ஸ்பிரிச்சுவலு. நான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன செய்யாது. அவருக்கும் யாராவது அந்த ஆணாக இருந்தாலும் தான், பெண்ணாக இருந்தாலும் அது தான். காட்ட வேண்டியதே தெரியுமா, நடக்க அன்பு. ஓ, இவ்வளவு அன்பு இருக்குதா, இந்த அன்புக்கு காரணம் என்ன, அதை பார்க்கணும். இவ்வளோ மாற்றம் இருக்குதா, இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன, அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஊரில் சுவிசேஷம் போகவே முடியாது. அந்த ஊரில் ஒரு நல்ல குடும்பம், ஒரு 10 குடும்பத்தை கொண்டு போய் உட்கார வச்சாங்க அந்த ஊரில். எதுக்கு? சுவிசேஷம் சொல்லாட்டலாம் பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஊரில் வாழுங்க. இந்த குடும்பத்தில் ஒருத்தர் அன்பாக இருக்கிறத ஊர்க்காரன் பார்க்குறான், ஒருத்தர் பேசிக்கிறத ஊர்க்காரன் பார்க்குறான், இவங்க நடந்து கொள்கிற முறைகளை ஊர்க்காரன் பார்க்குறான். அவங்க அந்த ஊரில் இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊரை ரட்சிக்கப்பட்டதான். இதை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், நம்ம வீட்டிலிருந்து இப்படிப்பட்ட சாட்சி வெளியே வருதா? நம்முடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட சாட்சி வெளியே வருகிறதா? நம்முடைய எல்கிடியில் நம்ம பார்க்கிற ஆட்கள் இப்படிப்பட்ட சாட்சியை காண்கிறார்களா? நான் சொல்கிறேன், இந்த சாட்சி இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், தேசம் இயேசுவை அறியாமல் இருக்க முடியாது. கைத்தட்டல எடுத்துக்க பார்க்கலாம். நீங்களும் நானும் எடுக்கிற ரூட் ராங் ரூட் எடுத்துருக்கிறோம். எப்படி தெரியுமா? நான் 1000 சண்டை போடுவேன், ஆனால் இயேசு நல்லவர் என்ன செய்வேன். நான் 1000 கோபப்படுவேன், எரிச்சப்படுவேன், சண்டை போடுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனால் இயேசு அன்பானவர் நான் என்ன செய்வேன். என்னை பார்த்தா எங்கள் அப்பா எப்படிப்பட்டவருங்கிறது என்னை பார்த்தா கண்டுபிடிக்கணும். எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் நான் சொல்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லை, என் செயல்களை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஆவியில் அன்பு வெளிப்படும் போது எங்கள் அப்பா அன்பானவர் என்கிறத அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கரங்களை தெரியாம இப்போ இந்த அன்பு வர முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் அன்பு வர முடிகிறது இல்லை? வசனம் இவ்வளோ சொல்லுது. இதை நல்ல கவனிங்க. ஆவியிலிருந்து தான் அன்பு துவங்குதுன்னு சொல்லுது. எதையுமே எதிர்பார்க்காத அன்புன்னு சொல்லுது. ஆமாம், நீ எப்படிப்பட்ட ஆளாக இருந்து உன்னை நேசிக்கிற அன்புன்னு சொல்லுது. அப்போ நமக்குள்ளேயும் தேவ ஸ்மாவம் தான் வந்திருக்கு ரட்சிப்பினால. அப்போ நாம் எப்படிப்பட்ட ஆளாக தான் இருக்கணும்? அப்படிப்பட்ட ஆளாக தான் இருக்க முடியும். ஏன் அதை நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? செல்ஃபிஷ்னஸ், சுயம்னு ஒன்று இருக்குது பாருங்க. நல்லா கவனிங்க. எங்கே அன்பு வெளிப்படாது அப்படின்னு சொன்னால், எங்கே சுயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதோ அங்கே என்ன வெளிப்படாது? அன்பு வெளிப்படாது. நீங்கள் வசனத்தை நல்லா கவனி. இந்த கிரிக்கெட்னு ஒரு கேம் இருக்குது. இந்த கிரிக்கெட் கேமில் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ் கேம் ஆட்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்படி கவனிக்கலாம்னு சொல்கிறேன். தனக்குன்னு ஒரு டார்கெட்டை வச்சு தன்னை ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு விளாடுவான். தான் ஒன்று டார்கெட்டாக வைப்பான். இன்றைக்கி நான் எப்படியா செஞ்சுரி என்ன செய்யணும், அடிக்கணும். இன்றைக்கி என் பேர் என்ன செய்யணும், இன்றைக்கி வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற எவனுக்கு ஆட்டத்தை கொடுக்காமலே அவன் ஆடி முடிப்பான். சில நேரங்கள் தோல்வியில் முடியுது அந்த கேம். அப்போ சொல்லுவாங்க, இந்த தோத்திரம் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் எழுதும்போது பேசும்போது சொல்லுவான், செல்ஃபிஷ் கேம் ஆடிட்டான் இன்றைக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஒட்டுமொத்த குழுவுடைய எண்ணத்தை அவன் என்ன செய்யலை, புரியலை. தனக்காக ஒன்று நினச்சதுனால வெற்றி போச்சு. இனி குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். அன்பு காட்ட முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், செல்ஃபிஷாக இருக்கிறது தான் பிரச்சனை. நான் தான், எனக்குத்தான்,
என்னத்தான், என்ன கவனிக்க மாட்டேங்கிற, என்ன பேச மாட்டேங்கிற, என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேங்கிற, என் தேவையை பூர்த்தி செய்ய மாட்டேங்கிற, என் காரியத்தை பார்க்க மாட்டேங்கிற. அன்பு தன்னை பார்க்காது, மற்றவங்களை தான் பார்க்கும். கைத்தட்டில் கதனை எடுத்துக்க ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இது பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க, விளங்கி கொள்கிறீங்களா? அதை செல்ஃபிஷ்னஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே தேவனுடைய அன்பு என்ன செய்கிறதில்லை. ஆனால் ஆவிலிருந்து நடத்தப்படுற ஆள் செல்ஃபிஷாக இருக்கவே முடியாது. இந்த போராட்டம் இருக்குது. என்ன பார்க்க வைக்குதுன்னா, எனக்கு செய்ய வேண்டியதை செய்யலையே, என்ன நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்கலையே, எனக்கு பராமரிக்கப்பட வேண்டிய விதத்தில் பராமரிக்கலையேங்கிறத வெளிப்புறமாக இருந்து ஒரு காரியம் சொல்லுது. ஆனால் ஆவி சொல்லுது, அதையே அவங்க செய்யாட்ட கூட பரவாயில்லை, என் ஸ்மாமம் உனக்குள்ளே இருக்கிறதுனால நீ அன்பு செலுத்து என்று சொல்லுகிறது. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல புரிந்து கொள்கிறீங்க? அன்பை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியே இல்லாவிட்டாலும் அன்பு செலுத்துவது தான் ஆவியிலிருந்து நடத்தப்படுகிற வாழ்க்கை. கைத்தட்டில் கதனை படுத்தகமா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒருவேளை நம்ம லைஃப்பில் நாம் செல்ஃபிஷாக இருப்போம்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போவோம். என்ன தீர்மானம் எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய டேமேஜை ஃபேமிலிக்குள்ளே ஏற்படுத்துகிறது செல்ஃபிஷ்னஸ் தான். நான் செல்ஃப் சென்டர்டு, ஏன் சந்தோஷம், ஏன் மகிழ்ச்சி, ஏன் காரியம், ஏன் பசி, என்னுடைய தோத்திரம் காரியம், எனக்கு செய்ய மாட்டேங்கிற, என்ன கவனிக்க மாட்டேங்கிற, இந்த எண்ணம் இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்போம். ஆமேன். நான் சொல்கிறேன், கவனிங்க. ஆவியிலிருந்து வாழ்க்கை வாழ்வீங்கன்னா உங்களை அறியாமலேயே எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இதை தாக்கம் உங்கள் குடும்பத்திற்குள்ளே முற்றுமாய் எல்லாருக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போது உங்களையே அறியாமல் அன்புகளை திருப்பி ரிட்டர்னாக பெற்றுக்கொள்ள போகிறீங்க, முழு குடும்பமாக. நான் ஏன் சொல்கிறேன் கவனிங்க, ஏன் குடும்பத்திற்குள்ள அன்பின் துவக்கமாய் நாம் மாறக்கூடாது? ஏன் சமுதாயத்தில் அன்பின் துவக்கமாய் நாம் மாறக்கூடாது? என்ன அவன் நேசிக்கட்டும், நான் நேசிக்கிறேன் இல்லை, நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன், என்னை பார்த்தாவது அவன் நேசிக்க ஆரம்பிக்கட்டும். கைத்தட்டில் கதமைப்படுத்த பார்க்கலாம். அவர் அழில சொல்லுங்க பார்க்கலாம். இது நல்ல மாலை நேரம் சொல்லுகிறேன். அன்பு உள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அன்பில் ஒரு 5 காரியம் உண்டு. நான் கரெக்டாக சொல்கிறேன், எழுதி கொடுங்க தேவைன்னு சொன்னால். அன்புனா ஒரு அன்பை எப்படி வெளிப்படுத்துவோம் பொதுவாக மனிதர்கள், இதைத்தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறான், எப்படி தான் அன்பை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு அப்படின்னு சொன்னால் முதல்ல நல்ல வார்த்தைகளை நம்ம பேசுவோம். பொதுவாக ஒருத்தரை பார்த்தா குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எப்பயுமே தீமையானதையே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை வணங்க நான் சொல்கிறது. சில ஆள் எப்பயுமே எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம். அன்பு நல்வார்த்தையை தான் என்ன செய்ய வைக்கும், தீமையை என்ன செய்ய வைக்காது, பேச வைக்காது. நல்ல வார்த்தைகள் சரியானதை, நல்லதை, நேர்மையானதை, வெற்றியானதை, அவன் ஊக்கப்படுத்தக்கூடியதை, இதைத்தான் என்ன செய்யும், அன்பு பேசும். அன்பு இருக்குதுன்னு சொன்னால் இதுதான் வாயிலிருந்து என்ன செய்யும், வார்த்தையாக வெளிப்படும். 2வது, அன்பு இருக்குதுன்னு சொன்னால் ஆமாம் தோத்திரம் டச்சில் வெளிப்படுத்தணும், தொடுதல். இப்போ பாருங்களேன், சில இடங்களில் நம்ம பிள்ளைகள்லாம் சிலர்லாம் கிட்டத்தில் வந்தால் கூட என்ன செய்ய மாட்டான். நல்லா கவனிங்க. சில சொல்லியிருக்காங்க, என் பிள்ளைய ஒரு நாள் கூட இவர் என்ன செஞ்சதில்லை, தூக்குனதே கிடையாது. இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் சாதனையும் இல்லை, அது சரியான நிலைமையும் கிடையாது. இது மனிதர்கள் அன்பை வெளிப்படுத்துகிற நிலைமைன்னு சொன்னால் டச் தொடர்றதில்ல தான். உடனே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாயை போய் நல்லா கவனிங்க, ஒரு நாய் இருக்குது பாருங்கள், இப்படி தடை கொடுத்து என்ன பண்ணுது, ஏன் வாழாட்டுது? உங்கள் ஹார்ட்டில், உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது என்ன செய்ய தெரியுது, புரிய தெரியுது. நீங்கள் ஒரு மாதிரி முறைச்சிங்கன்னா கூட என்ன செய்யுது, நாய் ஓடுது. ஏன் ஓடுது? உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன செய்ய தெரியுது, புரிய தெரியுது. அப்போ அந்த டச்சில் தான் அன்பை என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். கவனிங்க. 3வது, வெகுமதிகள், கிஃப்டை. மனிதர்களை சொல்கிறேன், பொதுவான மனிதர்களுக்குள்ளே இருக்கிற சுபாவங்களை நான் சொல்கிறேன். வெகுமதி தான் அன்பு கிடையாது, வெகுமதியும் ஒன்று அன்பில். சில ஆட்கள் எதையுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அவன்கிட்ட என்ன கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூட. சிலர் என்னென்னா, நீ லாட்ரி எடுத்தாவது என்ன செஞ்சிரு, எதையாவது வாங்கிட்டு வந்துடு. எனக்கு ஒரு எல்லாம் கவனிங்க, எனக்கு கல்யாண நாள் வந்துச்சு, ஒரு சின்ன மோதிரத்தையாவது வாங்கினானா இந்த ஆள். கல்யாண நாள் வந்துச்சு,
ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுத்து கொடுத்தாலா? இப்படி கேட்குற ஆள் இருக்குதா இல்லையா? கேட்காதது மாதிரி அமைதியாக இருக்குதுங்க பாருங்கள். சரி, நீங்கள் யாருமே கேட்கல, யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, விட்டுருங்க. இப்படி இருக்குது. இதெல்லாம் நல்லா கவனிங்க. என்ன செஞ்சாலும் அதை என்ன செஞ்சிடணும், செஞ்சு கொடுத்துடணும், வாங்கி கொடுத்துடணும். அவர் எப்படி செஞ்சான், எங்கிருந்து செஞ்சான், எந்த வழியில் செஞ்சான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது அன்பில் வெளிப்படுத்தணும். நல்லா கவனி. கிஃப்ட் அப்படின்னாலே அது எப்படி வரணும் தெரியுமா? கேட்காம வரணும். நம்ம பழக்கம் எப்படி ஆயிடுச்சுன்னா கேட்டு வாங்குகிற பழக்கம் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ இந்த கல்யாண நாள் வரதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. வருது வருது வருது, என்ன வாங்கி கொடுக்க போகிற, வருது வருது வருது, என்ன செய்ய போகிறீங்க? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேர் கிஃப்ட்டு கிடையாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டிமாண்டு. சொல்ல விளங்குதா உங்களுக்கு? டிமாண்ட் இல்லை. அன்பில் வந்து டிமாண்டு கிடையாது. அன்பில் வந்து என்ன தெரியுமா? வெகுமதி தான் வரணும். டிமாண்ட் பண்ணுறது இல்லை. இதை செஞ்சாலே செய், இதை முடித்தாலே முடி, இது கிடைச்சாலே கிடைக்கணும், இல்லை நான் உன்னை விட மாட்டேன். இது இல்லை அன்பு. உள்ளேருந்து வர்ற அன்பு நான் சொல்கிறேன், நீ செஞ்சாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ செய்யாட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். கைத்தட்டில் கத்திர படுத்த பார்க்கலாம். இந்த அன்பு வந்துட்டுன்னு நான் சொல்கிறேன், அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. அதை தங்கள் கடமைகளை சரியாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். டிமாண்ட் வைக்கிறதுனால தான் என்ன நடக்குதுன்னா, நடக்க வேண்டியது என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஓ, நீ அப்படி வர்றியா, நான் இப்படி வர்றேன், பார்க்கலாம். அது வேறு லைனுங்க போதும். அப்புறம் வசனம் சொல்ல நீங்கள் அடுத்து ஒன்று சொல்கிறேன். கிஃப்டை அடுத்து குவாலிட்டி டைம் அப்படின்றான். நேரம் செலவு பண்ணுறது. அன்பான ஒரு காரியமாக நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவு கடினமான வேலையை செய்கிற ஆளாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை கொடுத்துருக்காரு பாருங்க, அவங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கையில் காசு இருந்தால் ஒரு ஹோட்டலுக்கு என்ன செய்யுங்க, அப்படி பார்க்குறீங்க, சேர்ந்து போய் சந்தோஷமாக சாப்பிட. காசு ஹோட்டலுக்கு போகிற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல ஒன்றை வாங்கி சேர்ந்து உட்காந்து சமைச்சு சந்தோஷமாக சாப்பிட, அன்பை பகிர்ந்து கொள்ள. உடனே சொல்லுங்கள் பார்க்கலாம். நேரம் செலவு பண்ணுறது. ஆல்பி பொதுவாக எங்கேயாவது இடத்துக்கு போனோன்னா, நேற்று மெட்ராஸ் போயிருந்த கூட கூட்டு போயிருக்கும்போது அவன் சொல்கிறான், வீட்டுக்கு எப்படா போகணும் அப்படின்னா, பிளாக் ஆகும்ல ஸ்கை, அப்போ போகணும் அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இருட்டுற வரைக்கும் இனி இங்கே கொண்டு விட்டுறாத, அதுக்கு வரைக்கும் நான் வெளில தான் இருக்கணும். தப்பாக சொல்லலை. நம்ம நேரம் சில டிமாண்ட் இருக்குது பிள்ளைகளுக்கு, செய்கிறோம். அது குவாலிட்டி டைம், நேரம் செலவு பண்ணுகிறது. அன்பு அப்படி தான் வெளிப்படுது. கைவிதையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நேரம் செலவு பண்ணாட்டாலும் நான் அன்பை வெளிப்படுத்துவேன். அது என்னத்தை செய்யும்னா, சரியான நேரத்தை என் கூட செலவு பண்ணுவதற்கு அதை ஏற்படுத்தும். கைத்தட்டில் கத்திரப்படுத்துக்காப்பாங்க. அல்லேலூயா. 5வது ஒரு காரியம் சொல்கிறேன், ஸ்தோத்திரம். 5வது உதவி செய்வது. உதவினா நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்களாக இருப்பாங்கன்னா சில வேலையை செய்கிறாங்க, பெண்கள் என்ன செய்யுதுன்னா அது அவர் வேலை, எவர் வேலை, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படி நீங்கள் பார்க்குறதுனால தான், தப்பாக சொல்லலை, நீங்கள் செய்கிற சில கடினமான வேலைகளில் உதவி செய்ய முடியாமல் போயிடுது. நீங்கள் பார்ட்டேக் பண்ணுவீங்கன்னா எல்லா காரியத்தையுமே இணைந்து செய்யும்படி தேவன் வைத்திருக்கிறான். பிள்ளைய சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரா, அதில் என்னால் என்ன உதவி செய்ய முடியும்? ஒன்று சொல்கிறேன், உதவியே செய்ய முடியாட்டா என்ன செஞ்சிடணும்? பேசுவதற்கு நலமான ஒன்றும் எனக்கு தெரியவில்லை, என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இணைந்து வேலை செய்கிறது, கேரிங் ஈச் அதர், ஹெல்பிங் ஈச் அதர். இது ஆணுக்கு பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்லலை, குடும்பத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் எப்படிப்பட்ட அன்பினை தேவன் வெளிப்படுத்துவதற்கு இந்த நாட்களில் போதுமானவராக இருக்கிறார். இது உலகம் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த அன்பு ஆவியிலிருந்து துவங்கும் என்றால் இந்த காரியம் ஒன்றுலேயும் குறை இருக்காது, எல்லாமே பர்ஃபெக்டாக மாறிடும். கைத்தட்டில் கதிரமைப்படுத்துக்க பாரு. அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13 நான் திருப்பி கொள்ளலாம். அன்பு அப்படிங்கும்போது அங்கே அழகாக ஒரு காரியம் சொல்லிருக்கிறார் 13 சாப்டர் ஆஃப் லவ். அன்பை குறித்து எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்,
செல்ஃபிஷ்னஸ் அங்கே கிடையாதுன்னு சொன்னேன். அடுத்து என்னென்ன செய்யணும்? தோத்திரம். நேரத்தை செலவு பண்ணுங்க, நல்வார்த்தையாக பேசுங்க. இது இங்கிருந்து துவங்கும். ஒருவேளை அவர் செய்யாட்டா கூட நம்முடைய ஆவிலிருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கட்டும். தோத்திரம். 1 Corinthians 13 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 4ல் அன்பு நீடிய சாந்தமும் என்ன உள்ளது? தயவும் உள்ளது. பேஷண்ட் அப்படிங்கிறது சாந்தம் அர்த்தம். மூக்குக்கு மேலே என்ன இல்லை? கோபம் இல்லை. அன்புன்னா என்னது? சாந்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாந்தம் உள்ளது. அடுத்து அன்புக்கு என்ன இல்லை சொல்லுங்க? சாந்தத்துக்கு அடுத்து என்ன சொல்ல? அன்புக்கு பொறாமை இல்லை. அவன் நல்லா ஆயிட்டானா, இவன் நல்லா ஆயிட்டானா, இது இருக்கவே இருக்காது. எது இருந்தா? அன்பு இருந்தா. பொறாமை இல்லை. அடுத்து சொல்லப்படுகிறது அன்பு தன்னை புகழாது. அப்படின்னு அர்த்தம் தான் நான் செல்ஃபிஷ்னஸ் சொல்கிறேன் பாருங்க. அன்புன்னு இருந்தால் தன்னை தனிமைப்படுத்தி உயர்த்தி பார்க்கவே மாட்டான் ஒரு நாளும். வீட்டில் நான் தான் ஆண்டு சொல்லியிருக்காருல, நான் தான் என்னது தலை, நீங்களும் யார் அப்படிங்கிற வேலையை அங்கே இடம் இல்லை. வசனம் சொல்லுது, கவனிங்க. ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அப்படின்னு அர்த்தம். பேச மாட்டேங்கிறீங்களே? படைக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்னு சொன்னால் 2 பேரையும் தேவனுடைய பார்வையில் அவர் எப்படி தான் பார்க்குறாரு? இன்னொன்று சொல்லப்படுறது கிறிஸ்தவுக்குள் ஆண் என்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஈக்குவாலிட்டி அங்கேயே இருக்குது. நாட்டில் கொடுக்குற ஈக்குவாலிட்டியை காட்டிலும் பைபிள் கொடுக்குற ஈக்குவாலிட்டி ரொம்ப அதிகம். வழியை சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது, கவனிங்க. அப்போது இந்த என்னது? பொறாமை இல்லை. அடுத்து என்ன செய்ய? தன்னை புகழாது. அடுத்து என்ன சொல்ல பாரு? இருமாப்பா இராது. இருமாப்புன்னு என்னது? ஆங்கிலத்தில் போடப்படுது ப்ரௌட் அப்படின்னு இருக்குது. சில ஆள் ஒன்றுமே இல்லாட்டா கூட என்ன ப்ரௌடு தெரியுமா? நான் யார் தெரியுமா? எங்கள் ஃபேமிலி என்ன தெரியுமா? யார? ப்ராக்டிக்கலில் உள்ளது நான் சொல்கிறேன். இந்த ப்ரௌடை தான் அவர் சொல்கிறார். என்ன ப்ரௌடு தெரியுமா? அன்பு இருந்தால் அங்கே என்ன இருக்காது? இருமாப்பு. இருமாப்புனா ப்ரௌடு திங்கிங். ஆங்கிலத்தில் ப்ரௌடுன்னு தான் போட்டிருக்குது. ப்ரௌடுன்னு என்னது அர்த்தம்? அதாவது நீங்கள் உன் ஃபேமிலி என்ன, என் ஃபேமிலி பெஸ்ட்டு. எங்கள் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா, தாத்தா இருந்தது உண்மை. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? எங்கள் தாத்தாலாம் பண்ணையார் அப்படிம்பாங்க. பொதுவாக கேட்டிருக்கீங்களா? அப்படி தாத்தா பண்ணையாராக இருந்தார், நம்ம யாராக இருக்கிறோம்? அதுதான் மரியாதை. இன்னும் சொல்கிறேன், அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பெருமை. வசனம் சொல்லுது ப்ரௌடு, இருமாப்பு. சிலர் சொல்லுவாங்க, என்கிட்டலாம் இவர் பண்ணுற வேலைக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அப்படிம்பாங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க? வீட்டுக்கு தெரிஞ்சு. பொதுவாக சொல்கிறத நான் சொல்கிறேன். இவன் பண்ணுற வேலைக்கெல்லாம் பார்த்தா எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஈடுபடுறதுக்கு அவசியமே கிடையாது. அன்பு இருக்கிற இடத்துல பெருமைக்கு இடமே கிடையாது. ப்ரௌடுங்கிற திங்கிங்க்கு இடமே இல்லை. ஒரு நாளும் அந்த இருமாப்பினோட நம்ம தப்பாக என்னமோ இருமாப்புன்னு இருக்குது. அது ப்ரௌடு தான். அது பெருமையை தான் சொல்லுது. எண்ணத்துக்கு மேலே பெருமை, யோசிக்க அளவுக்கு மேலே என்னது? பெருமை. அது அப்படி சொல்லுது பாருங்க. அயோக்கியமானது என்ன செய்யாது? செய்யாது. அயோக்கியமானது செய்யாதுன்னா ஆங்கிலத்தில் போட இட் will not dishonor others. அடுத்தவங்களை கனவீனப்படுத்தி என்ன செய்யாது? செய்யாது. சில ஆட்களுக்கு அடுத்தால நோஸ் கட் பண்ணுறது என்னது? வேலை. உன்னை கனவீனப்படுத்திட்டே இருப்பேன். நல்லா கவனிங்க, உன்னை புரிந்து கொள்வோம். கணவனோ மனைவியோ அப்படி வீடோ, நான் இன்றைக்கி நான் ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சுருந்தேன், வீட்டை ஐயாவோட சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலமே. ஏன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் குடும்பத்துக்கு தான் நான் என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். டிஸ்ஆனர் காமெண்ட் கவனிங்க. எப்படின்னா சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே, இருக்குதா இல்லையா? இதை அடுத்த ஆட்களுக்கு முன்பதாக கெடுக்கிற விதமாக ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வயசாகட்டும், கணவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, மனைவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இந்த மரியாதையை பப்ளிக்கில் மற்ற ஒரு மனிதனுக்கு முன்பதாக, மூன்றாவது ஒரு மனிதனுக்கு முன்பதாக, இன்னொரு மனிதனுக்கு முன்பதாக கெடுக்கிற விதமாக என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, அதில் சொல்லப்பட்டிருக்குது என்ன பாருங்க. ஸ்தோத்திரம். அயோக்கிய டிஸ்கானர் அதர்ஸ், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை என்ன செய்யாது? தற்பொழிவுனா செல்ஃப் சீக்கிங், செல்ஃப் சென்டர்ட் தான் சொல்லுது. தற்பொழிவு தன்னையவே மேம்படுத்தி என்ன செய்யுது? எப்பயுமே பார்த்துட்டு இருக்கிறது, பேசுகிறது. அடுத்து சினமடையாது. அடுத்து என்ன செய்யாது? தீங்கு நினையாது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் போட்டிருக்க நான் சொல்கிறேன்.
இட் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங்ஸ். தீங்கு செய்யாதுன்னா என்னது? என்ன பாஸ் என்னமோன்னு சொல்லிட்டீங்க அப்படின்றீங்களா? நோ ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ராங்ஸ் அப்படின்னு அர்த்தம், இது வரைக்கும் செஞ்ச தப்பை எதில் வச்சுருக்காது? சரித்திரத்தில் வச்சுருக்காது. அன்பு இருந்துச்சுன்னா நேற்று நீ ஒன்று பண்ணல எங்கே வராது, வார்த்தையில் வராது. அன்பு இருந்துச்சுன்னா நேற்று நடந்தது உண்மை, அது நேற்றோட முடிஞ்சு போயிடுச்சு. அவரே சொல்லுங்க பார்க்கலாம், இதை நாமேன்னு சொல்கிறீங்க. அந்த அன்பைத்தான் தேவன் நம்முடைய உள்ளத்திலிருந்து அவர் ஊற்ற விரும்புகிறான், வெளிப்படுத்த விரும்புகிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் என்ன செய்யும்? சகிக்கும். என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிடுவேன், ஆனால் இதை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறது. பொதுவாக நம்ம தன்மையை சொல்கிறேன், இவர் என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவோம் பாஸ், ஆனால் இது மட்டும் என்னால் என்ன செய்ய முடியாது. அந்த இது மட்டும்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம நினைப்போம், ஓகே இது மட்டும் தான் உங்களுக்கு பிடிக்காதது போல் நினைப்போம். ஆனால் எதை சொன்னாலும் அதான் சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யாது தெரியா, இது மட்டும் பிடிக்காது. அந்த வசனம் சொல்லுது என்ன செய்யுமா? சகிக்கும், எல்லாத்தையும் சகிக்கும். அன்பு உள்ளேருந்து வரப்போது சொல்கிற கவனி, அது சகிக்கும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் என்ன செய்யும்? சகிக்கும். 8ஆம் வசனம் சொல்லி பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாரும். அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது. இந்த அன்பைத்தான் சொல்கிறார். எப்படி ஒழியாதுன்றார் பாருங்க. அவர் எப்படி அன்பாகவே இருக்கிறாரோ அந்த அன்பு தான் நம்முடைய ஆவியிலிருந்து வெளிப்படக்கூடிய அன்பு. ஒரு காலமும் ஒழியாது, ஒரு நாளும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் அந்நிய பாஷைகளானாலும் அறிவானாலும் ஓய்ந்து போகும், ஆனால் அன்பு என்ன செய்யாது? ஒரு நாளும் ஒழியாது. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு அன்பான வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறீங்க? கையை தூக்குறது பார்த்தாலே நடக்கவே நடக்காத பசங்க சொல்கிற மாதிரி இருக்குது. வசனம் சொல்லுது ஆவியிலிருந்து வெளிப்படுகிற அன்பு அப்படிப்பட்ட அன்பு தான். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சும்மா ஏதோ ஒன்று எழுதி கொடுக்கல. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், தற்பொழிவை நாடுகிறதில்ல, செல்ஃப் சென்டர்டாக இருக்கிறதில்ல, ஃபோக்கஸ்டாக இருக்குது. எப்படி ஃபோக்கஸ்டாக தெரியுமா? ஆமேன். நான் என்ன நான் நினைக்கிறத காட்டிலும் ஒன்று அதிகமாக நான் செய்கிறேன், என்னுடைய நன்மையை நான் கருதுவதை காட்டிலும் முன்னுடைய நன்மையை நான் கருதுகிறேன். அதுதான் அன்பு இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த அன்பு செலுத்தி பாருங்கள், உங்கள் மேலே செலுத்தப்பட வேண்டிய அன்பு மிக அதிகமாக இருக்கும். கைத்தட்டில் கடமைப்படுத்த பாருங்க. டிமாண்ட்லேயே இருக்கிறதுனால தான் சப்ளை என்ன செய்கிறதில்ல, நமக்கு கிடைக்கிறதில்ல. நீங்கள் சப்ளை பண்ணி பாருங்கள், சப்ளை என்ன செய்யும்? உண்டாக ஆரம்பிக்கும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் முன் வந்து செய்யுங்க, அதை நான் செய்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். எந்த அளவில் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நம்ம சார்ந்திருக்கிறவர்களையும் நேசிக்க முடியுமோ அந்த அளவிற்கு இந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். என் கணவன் என் மனைவி அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஆனால் அந்த அன்பும் வசனம் சொல்லுது ஆவியிலிருந்து துவங்குற அன்பாக இருக்கும் என்றால் கோபங்களும் சண்டைகளும் எரிச்சல்களும் அங்கே இருக்கவே முடியாது. கலாத்தியரில் வாசனம் பாருங்கள். கனின்னு சொல்ல லிஸ்ட்டுக்கு கீழே என்ன லிஸ்ட் இருக்குது தெரியுமா? மாம்சத்தின் கிரியைகள் இருக்குது. அது என்னப்பட்ட அப்படின்னு சொன்னால் அதாவது சண்டை, ஸ்தோத்திரம், கோபம், வைராக்கியம் எல்லாமே அங்கே இருக்குது. அது கலாத்தியர் 5:19 வசனம் துவங்கி நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அவன் விக்கிரக நல்ல கவனி. கலாத்தியர் 5:19 இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அந்த லிஸ்ட்டில் எது வருது பாருங்க. நீங்கள் நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறோன்னா முதல்ல உள்ளதெல்லாம் ரொம்ப டீப்பான சின்னு, அப்புறம் உள்ளதெல்லாம் என்னது கொஞ்சம் பரவில்லாதது நினச்சிட்ருக்குறோம். விக்கிரக ஆராதனை மோசம், விபச்சாரம் மோசம், ஆனால் அவர் சொல்ல லிஸ்ட்டு எல்லாமே என்னது தான்? ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் ஒன்று தான். எது? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். நீ அந்த ஆள், நான் இந்த ஆள், நீ அந்த தோத்திரம் மார்க்கம், இந்த மார்க்கம், நீ அந்த இந்த இது கூட வேண்டான்றார். கவிதையில் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுது மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலியாட்டுகள் முதலானவைகளே. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டார். நீ ஆவியின்படி நடத்தப்படாதவனாக இருப்பாய் என்றால் எதன்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற? இந்த விரம் தான். ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த ஆவியின்படி வாழ்க்கை வாழ்ந்து அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிக்க விரும்புகிறீங்க?
விசுவாசம் உள்ளிருந்து தான் வருது. அன்பு எங்கேருந்து தான் வருது? உள்ளிருந்து தான் வருது. நான் அவரை ரொம்ப நேசிக்கணும் பாஸ்டர், இல்லை, இந்த வேலை செய்யாது. இது எப்படி வேலை செய்யும் தெரியுமா? வார்த்தை உள்ள போக 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 உங்களை அறியாத அன்பு தன்னை போல் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். கைத்தட்டில் கட்டளைப்படுத்துக்க பார்க்கலாம். நீங்கள் இன்னர் மேன், நல்லா கவனிங்க, இன்னர் மேன் க்ரோ ஆக ஆக உள்ளான மனுஷன் வளர 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 விசுவாசமும் வளரும். உள்ளான மனுஷன் வளர 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 அன்பும் வளர ஆரம்பிக்கும். அன்புக்கு வேறு எந்த தீனியும் கிடையாது, வேறு எந்த ஃபீடு இல்லை. வசனம், வார்த்தை, உள்ளான மனுஷன் வளருகிறார், அன்பு பெருக ஆரம்பிக்கிறது. கைகளை